தமிழ்நாட்டில் எங்கே போய் பார்த்தாலும் எல்லாருக்கும் முக்கியமாக குலதெய்வமாக இருக்கிற தெய்வம் என்னென்னா பச்சையம்மன் தான். ஆதி ஒரு காலமதில் திருமுல்லை நகரினிலே ஆவலாய் பச்சையானாய். ஆச்சரியமுடைய மரத்தில் ஒரு மரம் முக்காலியாக காய்ச்சி அந்த அம்மா வாழைப்பந்தலுக்கு திருமுல்லை வாயிலிருந்து நடந்து சென்று திருவண்ணாமலைக்கு போக வழியில் வாழைப்பந்தல் கிராமத்தில் உட்காந்து அந்த இடத்துல முணுக்கப்பட்டு கிராமம் அந்த அம்மா உட்காந்த இடத்துல வாழைப்பந்தல் என்று ஊர். அப்படி சொல்லும்போது இந்த மேலச்சேரி கிராமத்தில் காட்டு அடர்ந்த காட்டில் நடுமயத்தில் காப்புக்காடு ஃபாரஸ்ட் ஏரியா உள்ள அந்த அம்மா நடுக்காட்டில் எப்படி உக்காந்துருக்காங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து வந்து அம்மனுக்கு அம்மன் மக்களை பாதுகாக்கணும், மக்களை காக்கணும், மக்களுக்கு நோய் நொடி இல்லாமல் எந்த குறையில்லாமல் வச்சுருக்கணும் பெண்ணாக உருவெடுத்து இந்த அம்மா நடுக்காட்டில் உட்காந்து குறி சொல்ல வந்தாங்க. அப்படி குறி சொல்லியிருக்கும்போது இந்த ராதாதேசுங்க ஆண்ட செஞ்சிக்கோட்டை ஆண்ட ராதாதேசுக்கு பிறகு வீரபத்ர ஆட்சி பண்ண காலத்தில் அன்றைக்கி அமைச்சரை கூப்பிட்டு மக்கள்லாம் எப்படி இருக்காங்க பார்த்துன்னு வாங்கன்னு சொல்லும்போது 4 அமைச்சர் 4 திசையாக போகும்போது ஒரு அமைச்சர் காட்டு வழியாக வரும்போது காட்டில் ஒரே மக்கள் கூட்டமாக இருக்குது என்னன்னு தெரியுன்னு போய் பார்த்தோம்னா ஒரு பெண்ணானவங்க பட்டவங்க பச்சை பொட்டு வச்சு பச்சை கலர் புடவை கட்டி கூந்தலை பூவை தலையை நெச்சு வச்சு மக்களுக்கு எந்த குறை இல்லாமல் குறி சொல்லியிருக்காங்க. இதே அமைச்சர் போயிட்டு அம்மா நீங்கள் யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் என்ன ஊர்லேருந்து வரீங்க, நான் காஞ்சிபுரம், என் பேர் பச்சையம்மா அப்படின்னு சொல்லும்போது இப்படியே போயிட்டு மன்னனாண்ட சொல்லி மன்னன் படையெடுத்து வந்தார் அம்மனை பார்க்க. அம்மனை பார்க்கும்போது ஜனமாக இருக்கும்போது மன்னனை கேட்குறாப்புல என்ன அம்மா நீங்கள் என்ன ஊருக்கு போய் பச்சைம்மான்னு மக்களை குறை தீக்கிறதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோமே, நீங்கள் என்ன தீக்கிறேன்னு நான் யாருன்னு தெரியாமல் நீ பேசாத பண்ணும்போது சுயரூபத்தை அந்த அம்மா மன்னனோட காட்டும் போது தாயே நீன்னு தெரியாமன்னு அந்த மன்னன் அந்த அம்மா காலடியில் விழுந்து தாயே நீ தெரியாமல் உன்னை மன்னிச்சுங்க, நான் படையெடுத்து வந்துட்டேன், உன் மீது தப்பு இல்லை, என் மீது படையெடுத்து வந்ததால் நீ இன்று முதல் எதிரி தான், இன்று முதல் இந்த ஆலயம் எங்களுக்கு இங்கே இருக்கோ அக்னி வீரன் பேர் சொல்லுவாங்க, என் ஆலயம் எங்கே இருக்கோ எதிர்ப்புறத்தில் எனக்கு காவலாக இருக்கணும், 7 முனி என் காவலாக இருக்கும்போது நீயும் கூட காவல் தெய்வமாக வீரபத்ரன் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு சாபம் கொடுத்தாங்க. அதனால் எந்தவுடைய பச்சையம்மா ஆலயத்துக்கு போனாலும் எதிர்ப்புறத்தில் வீரபத்திர சன்னிதி இருக்கும். இந்த 7 முனீஸ்வரனும் அம்பாளுடைய காவல், காடே வனவாசம், வாழ்க்கா தலகாணி, வாழ்க்கா பஞ்சமாத. அப்படி அந்த அம்மா காட்டில் தனிமையில் ஒரு பெண்ணானப்பட்டவங்க காட்டில் தனியாக இருக்கும்போது துஷ்டர் துன்புறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணனை கூப்பிட்டாங்க. அண்ணா கோவிந்தான் என்று குரல் கொடுத்ததுமே பெருமாள் உட்காந்து தங்கச்சி தனிமாக இருக்கிறதால தங்கச்சி காவலாக இருக்குன்னு சிவனுடைய அம்சத்தில் இருக்கிறவங்க முனிங்க 6 முனியாக உட்கார வச்சு ஒரு 7ஆவது முனியாக மகாவிஷ்ணு பெருமாள் இளைய முனியா என்று காட்சியளிக்கிறாருங்க. வந்துக்கிற மக்களை எந்த குறைபாடில்லாமல் நல்லா சிறப்பாக பார்த்துருக்காரு. குலதெய்வக்கார் என்னென்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ அந்த வேண்டுதல் சிறப்பாக நடக்கும். அம்மனுடைய அருள் மிக சக்தி வாய்ந்த அம்மன் இந்த காட்டில் இருக்கிற பச்சையம்மா கோயில் குழந்தை பாக்கியம் திருமண தடை இருந்தாலும் எந்த வீட்டில் செய்வினை பிரச்சனை இருந்தாலும் அந்த அம்மாவுடைய காலடி வச்சாலுமே குறையெல்லாம் தீர்ந்துடும். மக்கள் வருஷத்துக்கு ஒரு முறை வராமல் தினமும் கோவில் திறந்துருக்குது. 9 மணி முதல் 3 மணி வரைக்கும் ஆலயத்தில் இருக்கும். எல்லா நாளையும் அம்பாளை தரிசிக்கலாம், அபிஷேகம் பண்ணலாம், ஆராதனை செய்யலாம். வீட்டில் ஒரு கல்யாணம் சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு கல்யாணம் பண்ணுறோன்னா முதல் பத்திரிக்கை குலதெய்வத்துக்கு வச்சு படைச்சி பொங்கல் வச்சு அபிஷேகம் பண்ணி தான் படைப்பாங்க. வீட்டில் ஒரு பால் காசுரம் வீட்டு குடும்பம் வரணும்னா அந்த பத்திரிக்கை அம்பாளுக்கு வச்சு அம்பாளை வீட்டுக்கு அழைச்சி தான் போய் பூஜை பண்ணுவாங்க. அப்படி எந்த கோயில் இல்லாமல் 7 முனி எண்ணிக்கை 7 முனி எண்ணாத கோடி முனி 5 2 7 பேரும் இந்த பச்சைமாக வாசலில் காவலாக இருக்கிறாங்க. இந்த காவலாக இருக்கிற முனீஸ்வரனுக்கு நான் உங்களுக்கு காட்டில் மழையிலையும் காற்றுலையும் எல்லா இடத்துலையும் உட்காந்து உங்களுக்கு காவலாக இருக்கணும், எனக்கு என்ன பூஜை கொடுப்பேன்னு இந்த 7 முனீஸ்வரனும் அம்பாளை கேட்கும்போது உனக்கு என்ன பூஜை வேணுமோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு முனீஸ்வரனை வாக்கு கொடுத்தாங்க. என்ன பூஜை உனக்கு வேணும்னு கேட்கும்போது எனக்கு ஆடு கோழி பண்ணி 3 பூசை கொடுக்கணும், வடமாலை சாத்தணும், வேட்டி கட்டணும், அவளும் பொறிகடலை, காது வலை, கருமணி, சுருட்டு, மதுபானம், கல், சாராயம் இவ அனைத்தையும் எனக்கு படைச்சுன்னா எனக்கு வாழ்வேலையும் உனக்கு காவலாக இருந்து நான் பாதுகாப்பாக உடனே பக்கத்துலேயே இருந்து நாங்கள் எந்த ஒரு துஷ்டு வராது நாங்கள் பாதுகாப்பு பண்ணுறோம் அப்படின்னு அந்த அம்மாண்ட ஆசீர்வாதம் வாங்கி 7 முனியும் அந்த அம்மா கோவில் வாசப்பள்ளியே மழையில காற்றுல நின்று காவலர் காவல் காக்கிறாங்க அந்த அம்மாவை. இந்த அம்மா நம்பி வந்தவரை எந்த ஒரு குறையில்லாமல் நல்லபடியாக சிறு சிறப்புமாக போவாங்க. வரவங்கெல்லாம் அந்த அம்மாவை பார்க்க வரலாம். செஞ்சிலேருந்து சிங்கவரம் டு மேலச்சேரி காட்டு வழின்னு கேட்டோம்னா சொல்லுவாங்க. வனத்தில் இருக்கிற பச்சைமா கோயில்னா எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் குலதெய்வம் இந்த அம்மா. வருஷம் ஆனது ஆடி மாதம் எல்லோரும் அம்பாவை பார்த்து தரிசனம் பண்ணி அவங்கவுங்க வேண்டுதலுக்கு அவங்க வழிபாடு செய்வாங்க. காதணி விழா பண்ணுவாங்க, கிடா வெட்டி அபிஷேகம் பண்ணுவாங்க, எல்லாம் சிறப்பாக பண்ணுவாங்க. அம்மனுடைய அருள் பெற அம்மனோட பச்சையம்மனை வேண்டிக்கிறேன்.